அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ரமலான் மாதத்தின் 3ஆம் நாள். இன்று நாம் நினைவு கூற போவது அகிலத்து பெண்மணிகளின் தலைவி நபிகளாரின் செல்ல மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி. ரமலான் மாதத்தின் தொடக்கத்திலேயே தன் தந்தையின் மறைவிற்கு பிறகு இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்கள் ஒரு சக்கரவர்த்தியின் மகளாக இருந்தும் கைகள் மாவு அரைப்பதாலும் கிணற்றிலிருந்து தண்ணீர் சுமப்பதாலும் தழும்புகள் ஏறி இருந்தன. ஒரு முறை பசியோடு இருந்த இலைக்கும் அனாதைக்கும் சிறை கைதிக்கும் தங்களிடம் இருந்த உணவை அப்படியே கொடுத்துவிட்டு தாமும் தன் குடும்பத்தாரும் தண்ணீரை மட்டும் குடித்து நோன்பு நோற்றார்கள். அவர்களின் அந்த தியாகத்தை பாராட்டியே குர்ஆனின் அத்தஹிர் அத்தியாயத்தின் வசனங்கள் இறங்கின. மகிழ்ச்சி என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பதில் இருக்கிறது என்பதை தன் வாழ்நாள் முழுவதும் நிரூபித்த உன்னத பெண்மணி அவர்கள். இந்த ரமலான் மாதத்தில் நாமும் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வோமா? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்வு நமக்கு ஒரு சிறந்த பாடம்.